சின்னமனூர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலுக்குமே போயிருப்பாங்க. அங்கே போன இடத்துல இங்கே ஈஸ்வரியுமே வச்ச அடியாலுமே சேதுவை அடிச்சு போட்டுது தமிழ்ச்செல்வியை கடத்திட்டு போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியுமே கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது மயக்கம் போட்டு தெளிஞ்சதுமே தமிழ்ச்செல்வியை அங்கே எங்கேயுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக இங்கே சேதுவும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அங்கே செல்வி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடக்கிட்டுமே இருக்காங்க. ஒரு வழியாக தமிழ்ச்செல்வியை தடக்கி அந்த ரவுடியெல்லாம் அடித்து போலீஸ் ஸ்டேஷன்லையுமே பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இதை யார் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் போலீஸ் கிட்ட வந்து விசாரிக்க சொல்றாங்க. அங்க அந்த அடியாள்கிட்டையுமே விசாரிச்சதுல இங்க ஈஸ்வரி தான் இந்த திட்டத்தை பண்ணது அப்படின்ற மாதிரியுமே இங்க சேதுக்கும் ராஜாங்கத்துக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே இங்க ஈஸ்வரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாளா அப்படின்றதுனால இங்க சேதுக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கர கோவம். அதுவும் இல்லாம ஒரு வழியா எல்லாமே இந்த வேலையும் இங்க தமிழ்ச்செல்வியும் காப்பாத்திட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல அந்த வேலையுமே பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலுக்கு அதை காணிக்கையா செலுத்திட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம், கருப்பு, நடேசன், தமிழ்ச்செல்வி, சேதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கோயிலுக்குமே கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா கோயிலுக்குமே போய் அந்த வேலையுமே காணிக்கையா செலுத்திட்டு அந்த தரிசனமும் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரியும் சித்ராவுமே இருந்துக்கிட்டு அந்த ரவுடிக்குமே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணத்தில் அந்த ரவுடிங்கெல்லாம் போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்ச்செல்வியுமே காப்பாற்றிட்டாங்க. அந்த வேலையுமே இன்னுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவரம். உடனே இங்கே நம்ம பேர் இது வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் உடனே இவங்க கிட்ட கொடுத்த வேலையை ஒழுங்காக உருப்படியாக பண்ண முடியல. எப்படி பண்ணாலுமே தமிழ்ச்செல்வி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இப்படியே விட்டா இந்த வீட்டுக்கு மகாராணியாக ஆயிடுவா போல. இந்த வீட்டு கொத்து சாவியுமே அவகிட்ட போக போகுது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் புலம்பிக்கிட்டு இருக்க. சாவித்திரியும் தாமரையும் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாமரைக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லியிருப்பாரு. ஆனா இதுல கொஞ்சம் கூட தாமரைக்கும் சாவித்திரிக்கும் உடன்பாடே கிடையாது. அந்த கல்யாணத்தை நம்ம எப்படி நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு மோகனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகனா அங்க ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் ஒன்றும் ஆகலையான்னு சொல்லிட்டு விசாரி அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே மோகனாவும் இது அத்தை அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, அவங்க முருகர் கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, அந்த முருகரே அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாக்கு மோகனாவுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தனத்துக்கும் மலருக்கும் ரொம்பவே கவலையாகவும் இருக்கு. அங்க போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாகவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் மோகனாவுக்கு கால் பண்ணி மோகனா இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் நல்லாதான் இருக்காங்க, அவங்கள நல்லபடியா நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் சொன்னதை கேட்ட மோகனாக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அப்பத்தா, சாவித்ரி, ஈஸ்வரி, மலரு, இங்கே தனன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கேட்டதும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாவித்ரி, ஈஸ்வரி, தாமரன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. ஏற்கனவே இங்கே ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் சாவித்ரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே கோபமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி அங்கே போன இடத்துல அந்த ரவுடிங்க அங்கேயே அவளோட கதையை தீர்த்து கட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அவளை உயிரோடு விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரிக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே அப்பத்தா, மலரு, தாமரைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம இப்பதான் நிம்மதியாவே இருக்கு அப்படின்ற மாதிரியுமே தனத்துக்கும் மலருக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் உடனே அது அத்தை எதுவுமே ஆவலியாம்மா, அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களாமா அப்படின்னு சொல்ல மாதிரியுமே தனம் மோகனா கிட்ட விசாரிக்கிறாங்க. உடனே தனம் விசாரிச்சதும் மோகனாவும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா, அங்கே கோயிலுக்கு போயிட்டு அந்த வேலையும் காணிக்க செலுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோகனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே எல்லாருமே அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக தரிசனமும் பண்ணிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே ராஜாங்கம் பயங்கர கோபமாகவும் வந்து ஸ்டூல்லையுமே உக்காடுற. உடனே இங்கே ஈஸ்வரியை ரொம்பவே கோபமாக கூப்பிடுறாங்க. ஈஸ்வரியும் வந்து நிற்க உடனே அது மாமா என்ன மாமா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம் ராஜாங்கமும் ஈஸ்வரி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் அந்த முருகர் கோயிலுக்கு போகிறத தெரிஞ்சுக்கிட்ட நீ அடியாள் வச்சு அவங்கள அங்கேயே தீர்த்துக்கிட்ட பார்த்துருக்க, நீ எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்குறாங்க. ராஜாங்கம் கேட்டதும் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும்
நெஞ்சு வெளியே வர மாதிரி ஆயிடுது. எப்படி நம்ம பேர் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மாமா அது வந்து மாமா நான் இது மாதிரி பண்ணலை மாமா அப்படிங்கிற மாதிரியுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உடனே இங்கே ராஜாங்கமும் ஈஸ்வரி நீ என்ன சொன்னாலுமே நான் உன் பேச்சை கேட்கவே போகிறதில்ல. அங்கே போலீஸ் எல்லா விசாரணையிலுமே உன்னோட பேர் தான் சொல்கிறாங்க. நீ தான் இந்த வேலையை பண்ண சொன்னியா? அதுவும் இல்லாமல் அந்த வேலை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அங்கேயே கொண்டுட்டு வர சொல்லியிருக்க. உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் தான் இப்படி ஒரு நினப்போட இந்த வீட்டில் நீ இருப்ப? இதுக்கு மேலேயுமே நீ இந்த வீட்டிலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட ஈஸ்வரியும் பயந்துக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சேதுவும் அங்கே உள்ளே வந்து இது சித்தி நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஆனால் நீங்கள் தமிழ்ச்செல்வியவே கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கல்ல, அது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு மேலேயுமே நீங்கள் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியோட நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியுமே உங்களுக்கு புத்தி வராத மறுபடியும் தமிழ்ச்செல்விக்கிட்ட தான் நீங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் பிரச்சனை பண்ணதும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை கொல்லவே பார்த்துருக்கீங்க. நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கத்துக்கிட்டேயுமே சேது சொல்லவும் உடனே ராஜாங்கமும் இதை கேட்டுட்டு அப்பா இதுக்கு மேலே இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா. நான் இப்போ தமிழ்ச்செல்வியை கொல்ல நினச்சவன் இவங்க நாளைக்கு நம்மளை கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? இவங்க இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தான்ப்பா நிறைய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் சாபுத்ரி இங்கே சேது சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் மறுபடியும் சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரியும் மாமா என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் ஏதோ தப்பாக யோசிச்சு ஏதோ இந்த மண்டை குழப்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காலை விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ராசாங்கமும் ஈஸ்வரி நீ என் காலில் விழுந்து கெஞ்சி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லது தானே பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் அந்த வண்டு உங்களை கடித்த போது உங்களை காப்பாற்றினது யாருன்னு நினச்ச? இங்கே தமிழ்ச்செல்வி தான் உங்கள் உசுரை அவள் காப்பாற்றிருக்கா. அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் தமிழ்ச்செல்வியவே கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலேயுமே நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் தமிழ்ச்செல்வி உங்களுக்காக இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாற்று மருந்தை கொண்டு வந்து உங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கா. அந்த ஒரு நல்ல மனசு இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குன்னா வருமா? ஆனால் உங்களுக்கெல்லாம் வரவே வராது, உங்களுக்கெல்லாம் சுட்டு போட்டாலுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் முடிவு செஞ்சு அதுக்கு வாக்குமே கொடுத்துடுறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவுமே ஈஸ்வரி இதுக்கு மேலே நீயுமே இந்த வீட்டில் நீயும் சித்ராவும் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ராஜாங்கம் சொன்ன மாதிரி நீ மறுபடியும் இந்த வீட்டோட வாசுப்பிடி மேலே காலை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பிடிச்சி தள்ளியுமே விட்டுடுறாங்க இங்கே அப்பத்தாவுக்கும். ஏன்னா அப்பத்தா இங்கே சேது மேலேயும் தமிழ்ச்செல்வி மேலேயும் ரொம்பவே அன்பு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்பத்தா வந்து யாருக்குமே ஒரு துரோகமும் நினச்சிருக்க மாட்டாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நினைக்கிறது யாருன்னா இங்கே ஈஸ்வரி, சித்ரா, சாவித்ரி, தாமரம் இவங்க 4 பேரும் மட்டும்தான். ஏன்னா இவங்க 4 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளானெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிளான் ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து இதுக்கு மேலே ஈஸ்வரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தையுமே விட்டுடுறாங்க. இதை பார்த்த சாவித்திரியும் தாமரையும் இதுக்கு மேலே நம்ம இது மாதிரி ஒரு தப்பே பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ இதுக்கு மேலே நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா மாட்டிக்கிட்டா நம்ம இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாரவே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.